அட நீங்க சொல்றீங்கன்றதுக்காக எல்லாரையும் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாதுல்ல பாஸ். எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சு போட்டீங்களா? இந்த காலத்திலேயே இல்லாதவனையும் காலத்துக்கு சம்பந்தமே இல்லாதவனையும் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல பாஸ். எங்களுக்கு நிறைய சோழி இருக்குதுல்ல. என்ன விஜய் அண்ணா, நீங்க பாட்டுக்கு போற போக்குல இப்படி எல்லாம் பேசி வச்சுட்டு போனா என் தானை தலைவன் தடைபாடியார் மனசு தளர்ந்து விட மாட்டாரா? அவரால தாங்கிக்க முடியுமா? அவரை ஒரு மனுஷனா தான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு அரசியல்வாதியாக வாச்சும் மதிக்கலாம் இல்லனா? இப்படி காலத்திலேயே இல்லன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினா எப்படினா தாங்கிக்குவாரு? சரி, அது கூட பரவாயில்ல. எங்க அண்ணன் கெடப்பார இந்த திராவிடத்தை வேரோட தோண்டி எரியாம விடமாட்டேன்னு கெடப்பாறையா தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறாரே, அவரை போய் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டீங்களேனா அவரை எந்த கணக்கிலுமே சேர்த்த மாட்டேங்கிறீங்க. குறைஞ்சபட்சம் அரசியல் கணக்கிலேயாச்சும் சேர்த்துப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அசிங்கப்படுத்தி புட்டீங்களே, அவர் எப்படி தாங்க போறாருன்னு தெரியலையே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கண்ணா. அடுத்த மீட்டிங்லயாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா.